குமரி மாவட்டம் அருமனை அருகே யுகேஜி சிறுவனை ஆசிரியை சரமாரியாக அடித்ததாக கூறி புகார் கொடுத்த பெற்றோரை சமரசம் செய்ய போலீசார் வலியுறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எங்க பிள்ளை எப்படி அடிச்சிருக்கு எங்களுக்கு ஒரு நீதி வேணும், அதுக்கு வேண்டி தான் வந்தோம். அவரு அந்த பாட்டி இன்னுமே விழிச்சு இங்க விசாரணை நடத்தவே இல்லை. கட்சிக்காரங்க ரிப்போர்ட்டுக்காரங்க எதுக்கு வந்திருக்காங்க, எதுக்கு வீடியோ எடுக்குதாங்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி. அப்போ ஏதாவது ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க எங்க போவோம், யாருக்கிட்ட கேட்கணும்? அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போடக்கூடாதா, காம்ப்ரமைஸ்ல ஒதுங்கணுமா? அது எப்படி ஒதுங்க முடியும்? அதெல்லாம் ஒதுங்க முடியாது. எங்க பிள்ளைக்கு அடிச்ச மாதிரி எங்க பிள்ளைக்கு ஒரு நீதி வேணும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், என்ன நடந்தது? தற்பொழுது அந்த சிறுவன் எப்படி இருக்கிறார்? இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? வணக்கம். அதாவது குமரி மாவட்டம் அருமனை அருகே தோட்டப்புறவிளை பகுதியை சேர்ந்தவர் ஆசிகா சஜித் 5 வயதில் ஒரு மகன் உள்ளார். இவர் கடந்த அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 25ஆம் தேதி வழக்கம்போல் பள்ளிக்கு சென்ற மாணவன் மாலை வேளையில் ஆசிகாவனை அழைக்க சென்ற போது அழுது நிலையில் காணப்பட்டுள்ளார். காரணம் கேட்டபோது ஆசிரியர் தன்னை அடித்ததாகவும் கூறியுள்ளார். உடனே அவரது கை கால்களை பார்த்தபோது ரத்தம் கட்டி கிடந்துள்ளது. இதனை பெரிதாக்க வேண்டாம், ஏதோ படிக்காத காரணத்தினால் அடித்தோம். இதனை அடுத்து வீட்டிற்கு வந்த சிறுவனுக்கு உடல்நலக் குறைவுகள் ஏற்பட்டதை தொடர்ந்து விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத்.